பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாம். பாக்கியா வந்துட்டு இங்க வீட்டுக்குள்ள இனியா கிட்டயும் ஷெரீன் கிட்டயும் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு எல்லாரையும் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இப்ப ராதிகாவை பார்த்தே ஆகணும். ராதிகா ஏன் கோபி டிவோர்ஸ் போனா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்க போறதில்ல. ஆனா ராதிகா வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நான் கால் பண்ணாலும் வந்துட்டு கால் எடுக்க மாட்றாங்க, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி எல்லாம். இங்க பாக்கியா வந்துட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல இங்க ராதிகாவே இங்க பாக்கியாவுக்கு வந்து கால் பண்றாங்க. அங்க கால் பண்ணும்போது இங்க பாக்கியா வந்துட்டு ராதிகாவோட கால் பாத்துறாங்க. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா ராதிகாவோட கால் எடுத்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் இங்க பாக்கியா ராதிகா கால் பண்ணும். உடனே அங்க ராதிகாவோட கால் அட்டெண்ட் பண்ணி உடனே இங்க பாக்கியா வந்துட்டு ராதிகா கிட்ட கேட்டிருக்காங்க. எங்க இருக்கீங்க? ராதிகா ஏன் கால் பண்ண எடுக்க மாட்டீங்க? ஸ்விட்ச் ஆஃப்னு வருது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க பாக்கியா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ராதிகா வந்துட்டு நான் ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் உங்ககிட்ட சொல்லணும். பாக்கியா, அது சொல்றதுக்கு தான் இப்ப கால் பண்ணேன். நான் கோபியை டிவோர்ஸ் பண்ணிட போறேன். பாக்கியா, அதுக்கான நோட்டீஸ் வந்துட்டு நான் கோர்ட்ல வந்துட்டு கொடுத்துட்டேன். கோர்ட்ல இருந்துட்டு எப்படியோ ஒரு கோபிக்கு வந்துட்டு அந்த லெட்டர் வந்திருக்கும். அதுவும் இல்லாம இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு போக போறோம். பாக்கியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க ராதிகா சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே இங்க பாக்கியா என்ன சொல்றீங்க ராதிகா? இப்ப எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? நீங்க இங்க போய் இருங்க. நீங்க டிவோர்ஸ் கொடுத்தது கூட சரின்னு தோணுது. ஆனா நீங்க எதுக்கு அவருக்கோசரம் இங்க இருந்து கிளம்பி வேற இடத்துக்கு போகணும்? யாருமே இல்லாத மாதிரி ஊர் வீட்டு ஊர் போயிட்டு இருக்கீங்க உங்களுக்கு. நாங்க எல்லாம் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க பாக்கியா வந்துட்டு ராதிகா காரத்துல பேசிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு பாக்கியா, நீங்க சொன்ன வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இங்க இருந்தேன் அப்படின்னா எனக்கும் என் வாழ்க்கைக்கும் மையூவுக்கும் நிம்மதி இருக்கான்னு தோணுது. பாக்கியா நல்லது. நான் இந்த விஷயம்தான் வந்துட்டு கடைசியா உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். இதுக்கு மேல நீங்க எனக்கு ஃபோன் கால் பண்ணாலும் எனக்கு வராது பாக்கியா. அதுதான் கடைசியா வந்துட்டு உங்ககிட்ட இருந்து விஷயம் சொல்லலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணு ராதிகா சொல்லவும். அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு எனக்கோசரம் ஒரே ஒரு உதவி மட்டும் நீங்க பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி இங்க பாக்கியா வந்துட்டு ராதிகா கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு ராதிகா வந்துட்டு சொல்லுங்க பாக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும். அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு எனக்கோசரம் நீங்க ஒரே வாட்டி வீட்டுக்கு வந்துட்டு போக முடியுமா? நீங்க வீட்டுக்கு வந்துட்டு என்ன பார்த்துட்டு மட்டும் பேசிட்டு போங்க. நீங்க கோபி கூட பார்க்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க பாக்கியா கேட்கவும். இங்க ராதிகா வந்துட்டு இல்ல பாக்கியா என்னால அங்க வர முடியுமான்னு தெரியல. நான் அங்க வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா அங்க கோபி இருப்பாரு. எப்படியாவது என்னை பார்த்தாரு அப்படின்னா என் மனச மாத்ததான் வந்துட்டு அவர் பார்ப்பாரு. ஆனா என் மனச நான் மாத்திக்கிற மாதிரி தெரியல. இதுக்கு மேலையும் அதனால கோபி பார்க்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி இங்க பாக்கியா சொன்னாலும். அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு நீங்க அனுப்புன டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்துட்டு வீட்டுக்கு வந்தது. அந்த டைவோர்ஸ் நோட்டீஸ் பார்த்துட்டு தான் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு ராதிகா. அதனால நீங்க அவரை கூட பார்க்க வேணாம். நீங்க என்னையாச்சும் பார்க்க வாங்க. ஒரு வாட்டி வந்துட்டு போங்க வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க திரும்பவும் திரும்பவும் பாக்கியா வந்துட்டு ராதிகா கிட்ட கேட்டுட்டு இருக்க. அதுக்கப்புறம் தான் இங்க ராதிகா வந்துட்டு இங்க கிளம்பி இங்க பாக்கியா வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, மைய கூட்டிட்டு. அதுக்கப்புறம் தான் இங்க ராதிகா வந்துட்டு இங்க பாக்கியா கூப்பிட்டதால இங்க பாக்கியாவோட வீட்டுக்கும் வந்துட்டு மைய கூட்டிட்டு வந்துறாங்க. அப்பதான் இங்க சோஃபால வந்துட்டு ஈஸ்வரி கோபிய உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு கோபி கிட்ட கோபிய சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் இங்க ராதிகா வந்துட்டு மைய கூட்டிட்டு நேரா வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வரவும் இத பார்த்த உடனே இங்க கோபிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. உடனே இங்க கோபி வந்துட்டு ராதிகாவை பார்த்துட்டு, எங்க போன ராதிகா? நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தப்போ அத்தை வந்துட்டு நீ வீட்ல இல்ல, வேற எங்கேயோ போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன விட்டு அப்படி எங்க போயிட்ட? நீ என்ன தனியா தவிக்க விடுன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கியா? எதுக்கு ராதிகா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க? உண்மையா நான் உனக்கு வேணாமா? அதுவும் இல்லாம கோர்ட்ல இருந்து டிவோர்ஸ் நோட்டீஸ்லாம் ஏதோ கொடுத்திருக்க லெட்டர்லாம் வந்துட்டு எனக்கு வந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு ராதிகா. நீ என்ன விட்டு முழுசா போயிட்டியோன்னு. ஆனா எனக்கோசம் நீ இப்போ இங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க கோபி வந்துட்டு ராதிகா பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அங்க கிச்சன் ரூம்ல இருந்து வந்துட்டு இங்க பாக்கியா வராங்க.
பாக்கியா வந்துட்ட பிறகு இங்க கோபி ராதிகா கிட்ட பேசுனா பார்த்துட்டு உடனே இங்க பாக்கியா வந்துட்டு ராதிகா பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, அவங்க உங்கள பார்க்க வரல. அவங்க இந்த ஊரை விட்டு வந்துட்டு போக அப்புறம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் ராதிகா மகி கூட்டிட்டு இங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. நான் சொன்னதா இல்ல. அவங்க என்ன பார்க்க வந்திருக்கிறாங்க. நீங்க எதுவுமே வந்துட்டு அவங்க கிட்ட பேசாதீங்க ராதிகா. ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. திரும்பவும் அவங்க கிட்ட ஏதாவது பேசணும்னு சொல்லிட்டு அவங்க மனச மாத்தணும்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. தயவு செய்து நீங்க அவங்க கிட்ட பேசாதீங்க. நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். நான் தான் வந்துட்டு அவங்கள இந்த வீட்டுக்கு வர வச்சேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க பாக்கியா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு பாக்கியா சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அப்பதான் இங்க ராதிகாவை பார்த்துட்டு இங்க கோபி கேட்டுட்டு இருக்காரு. என்ன ராதிகா, பாக்கியா சொல்ற உண்மையா? நீ இந்த ஊரை விட்டு போக போறியா? என்னை விட்டு முழுசா போக போறியா? அப்படி டைவோர்ஸ் பண்ண போறது உண்மைதானா? என்ன வேணாமா உனக்கு? மைக்குட்டி இல்லாம நான் எப்படி இருப்பேன்? நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன் ராதிகா? அதெல்லாம் நீ யோசிச்சு பார்த்தியா? அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க கோபி வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இங்க ராதிகா கிட்ட கேட்கும்போது இங்க ராதிகா வந்துட்டு இங்க பாருங்க கோபி, நீங்க என்னதான் பேசி என் மனச மாத்தினாலும் நான் மாறப்போறது கிடையாது. நான் எடுத்த முடிவுதான். நான் பாக்கியா கூப்பிட்டான்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்டுக்கு வந்தேன். நான் உங்ககிட்ட பேசவோ உங்கள பார்க்கவும் நான் இந்த வீட்டுக்கு வரல. தயவு செய்து நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நீங்க இப்படி கஷ்டப்பட்டு பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கோபி. அதனால என்ன நினைச்சோ, மயூன்னு நினைச்சோ நீங்க கவலைப்பட வேணாம். நான் மயூ. நான் பார்த்துக்கிறேன். என்னையும் நான் பார்த்துப்பேன். நீங்க உங்கள பார்த்துக்கிட்டு உடம்ப பார்த்துக்கிட்டு உங்க அம்மா கூட இந்த வீட்லயே சந்தோஷமா இருங்க. நான் மயூ கூட்டிட்டு வேற ஒரு இடத்துக்கு தான் போக போறேன். மயூவை நான் முழுசா வந்துட்டு உங்க கண்ணுல இதுக்கு மேல காமிக்க போறது கிடையாது. டைவர்ஸ் மட்டும் எனக்கு ஒத்துழைப்ப கொடுங்க. அதுக்கு மட்டும் சரின்னு சொல்லுங்க. அது மட்டும் எனக்கு போதும். எனக்கு டைவர்ஸ் நோட்ஸ் கொடுத்துருங்க. நீங்களும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க ராதிகா வந்துட்டு கோபி பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க.